காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. விஜய்க்கு தன்னால தான் இந்த நிலைமை, தன்னோட துரதிர்ஷ்டம் தான் விஜயம் தாக்கிடுச்சு அப்படின்ற மாரி காவேரி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அத பார்த்து அவங்க அக்கா வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி, ப்ளீஸ் காவேரி அழாதன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, நிவின் வந்து விஜய பார்க்க போறாரு. அங்க விஜய் கிட்ட இந்த மாரி நான் வந்து பேசிட்டேன் ராகினி கிட்ட. அதனால கூடிய சீக்கிரம் வந்து நீங்க வந்து வெளிய வரதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமாவே வந்து அந்த பசுபதிய கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வராரு. இங்க வந்து வக்கீலும் வந்து நம்ம விஜய் பார்க்க வராரு. இந்த மாரி ஜாமீன் கிடைக்கல. எந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க கேஸ் அப்படின்னு நம்மலாம் சொல்றாரு. அது கேட்டு விஜய் வந்து அப்செட் ஆகுறாரு. இங்க வந்து விஜய் வந்து காவேரி நினைச்சும், காவேரி விஜய் நினைச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வந்து காவேரி ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பார்க்குறாங்க. விஜய் கூட இருந்த விஷயங்கள், அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் பார்த்து பார்த்து காவேரிக்காக எல்லாமே சமையல் உட்பட எல்லாமே பண்ணது. அவங்களுக்கு அம்மா வரும்போதும் அவ்வளோ அழகா கவனிச்சுக்கிறது எல்லாமே நினைச்சு பார்த்து விஜய் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. இங்கே விஜயும் வந்து காவேரி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. காவேரி என்ன கவலைப்படுறாலோ தெரியலையே, இந்த நிலைமையில வந்து வயித்துல வந்து குழந்தை இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவளை நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது விஜய் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காலையிலே கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எங்கே காவேரி கிளம்புற அப்படின்னு விஜய் பார்க்க தான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இல்லை காவேரி, நானும் வரட்டுமான்னு அவங்க மாமா கேட்குறாரு. இல்லை இல்லை மாமா, பரவாயில்ல நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சொன்னால் கேளு காவேரி, மாமா வரட்டும்னு. இல்லைக்கா நான் கிளம்புறேன்க்கா, என்னால் இருக்க முடியாது கொஞ்ச நேரம் கூட. அவங்க அம்மா வந்து எங்கடி காலையே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வராங்க. உடனே வந்து நான் போயிட்டு வரேன், அர்ஜென்ட்டாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறதும் கேட்காம அவங்க பாட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா அதிக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடி இவ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா மனசில், அப்படியே திட்டி விடுறாங்க. உடனே வந்து எப்பவும் போல் சமாதானப்படுத்துகிறாங்க. கங்கா, விடுமா, அவன் என்கிட்ட சொல்லிட்டு தாம்மா போனால், அர்ஜென்ட்டாக ஏதோ வந்து வேலை விஷயமா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி, எல்லாரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கூடிய சீக்கிரம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும், அப்போ உங்களெல்லாம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஏங்க இந்த மாதிரி யமுனா மாட்டி விடுவான்னு நினச்சி கூட பார்க்கலாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாலே இதனால் காவேரிக்கு எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற வந்து கங்கா அப்படின்னோடனே, ஐயோ நம்ம விட்டு சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துங்க யமுனா தாங்க வந்து விஜயை மாட்டி விட்டுருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன கங்கா இப்படிலாம் பண்ணியிருக்காவ? ஆமாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, இந்த யமுனாக்கு ஏன் தான் புத்தி வேலை செய்யுதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. குமரன் கிட்ட குமரன் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறார். இங்கே வந்து குமரனை பார்க்க வராரு நிவின் பார்த்துட்டு குமரன் வந்து அமைதியாக இருக்காரு. ஐயோ நிவின் வேற வரானே, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னண்ணே என்னை பார்த்தோன்னே முடிக்கிற, என்னடா திடீர்னு வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லைண்ணே உன்னை பார்க்க தான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுண்ணே அப்படின்னோடனே, விஜய் பாவனை இப்படி ஆயிடுச்சேண்ணே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை எவ்வளோ விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன நீ ஏதோ யோசிக்கிற, ஏதோ என்கிட்ட மறைக்கிற, என்ன விஷயம்னு சொல்லுண்ணே அப்படின்னோடனே, இல்லைடா யமுனாவை ஏதாவது திட்டினியாடா அப்படின்னோடனே, எதுக்குண்ணே நான் திட்டினேன், எதுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, இல்லைடா எதுவும் நீ திட்டாதடா, பாவண்டா தெரியாமல் பண்ணிட்டாடா, என்னென்ன சொல்கிற அப்படின்னோடனே, என்ன சொல்கிறேன்னா, ஐயோ எனக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைடா அப்படின்றாரு. அண்ணே நீ ஏதோ சொல்ல வந்த, யமுனாவை திட்டாதுன்னு சொல்ல, அப்போ திட்டுற மாதிரி அவள் என்ன பண்ணா சொல்லுண்ணே அப்படின்னோடனே, அது வந்துடா விஜயை மாட்டி விட்டதே யமுனா தான்டா. என்னென்ன சொல்கிற? ஆமாடா, எப்படி அவளுக்கு அந்த இடம் தெரிஞ்சதுன்னே தெரியலடா அப்படின்னோடனே, அதிர்ச்சி நம்ம தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிரு. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே, எங்கடா போகிறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே போயிட்டு யமுனா வந்து கூலாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே, ஏய் யமுனா நீ தான் விஜயை மாட்டி விட்டியா, சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு யமுனா வந்து, இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருப்பேன், அதான் விஜய் வந்து மாட்டி விட்டேன். அப்போது விஜய் வந்து அங்கே இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல, இப்போ உனக்கு நிம்மதியாக தெரிஞ்சு போச்சுல, விஜய் தான் அங்கே தான் இருந்தாலும், இனிமேட்டாவது உன் சந்தேக புத்தி தெரியுமா என்னன்னே தெரியல. உன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, மனுஷ ஜென்மையே கிடையாது, மூஞ்சில் முடிக்கிறதோட நான் சும்மா இருக்கலாம், நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே வந்து அப்படியே எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம விஜய்க்கு வந்து போகிறாங்க. சாப்பாடெலாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொன்னதால் காவேரி என்ன பண்ணுறது தவிச்சு போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் பார்க்க போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு, கவலைப்படாத காவேரி, சீக்கிரமாகவே நான் வந்துடுவேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்னு, முதல்ல நீ சாப்பிடுன்றாரு.